தாவேக ஆட்சி அமைக்க ஆதரவு அளிப்பதாக காங்கிரஸ் கட்சி நேற்று அறிவித்தது. The president of TVK, Thiru Vijay, has requested the INC for support to form a government in Tamil Nadu. INC is clear that the mandate in Tamil Nadu is for a secular government committed to protecting the constitution in letter and spirit. The INC is determined not to have the BJP and the proxies run the government of Tamil Nadu in any manner. அந்த கட்சி வெளியிட்டிருக்கக்கூடிய அறிக்கையில் மதவாத சக்திகளுக்கு ஆதரவாக செயல்படக்கூடாது என்கிற நிபந்தனையுடன் ஆதரவு அளிப்பதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. இதனால் தமிழகத்தில் திமுகவுடனான காங்கிரஸ் கூட்டணி முடிவுக்கு வந்திருக்கிறது. அடுத்து வரும் உள்ளாட்சி தொடங்கி மக்களவை தேர்தல் வரை தாவேகாவுடனான கூட்டணி தொடரும் என்றும் காங்கிரஸ் அறிவித்துள்ளது. இதனால் தேசிய அளவில் இந்தி கூட்டணியில் அடுத்து என்ன நடக்கும் என்பது குறித்து விவாதங்கள் எழுந்துள்ளன. திமுகவின் வாக்குகளை பெற்று 5 தொகுதிகளில் வென்றுவிட்டு திமுக எம்எல்ஏக்கள் மூலம் ஒரு ராஜ்யசபா எம்பி பதவியையும் பெற்றுவிட்டு தேர்தல் ரிசல்ட் வந்த 48 மணி நேரத்துக்குள் அந்தர்பல்தி அடித்திருக்கிறது காங்கிரஸ். காங்கிரஸ் எடுத்துள்ள முடிவை திமுகவின் முதுகில் குத்தும் செயல் என்று திமுக செய்தி தொடர்பாளர் சரவணன் அண்ணாதுரை விமர்சித்திருக்கிறார். The Congress are the backstabbers. They stole our work. They stole the sweat and blood of our workers, the toil of our workers on the ground. திமுக எம்பி கலாநிதி வீராசாமி தன்னுடைய எக்ஸ் பக்கத்தில் காங்கிரசின் துரோகத்தையும் ஒருவேளை மற்ற கூட்டணி கட்சிகளும் துரோகம் செய்யுமானால் அதனையும் மீறி திமுக ஒரு திறமையான எதிர்க்கட்சியாக செயல்பட முடிவு செய்திருக்கிறது. தாவேக ஆட்சி அமைவதை நிறுத்துமாறு பிஜேபியை அதிமுக வற்புறுத்துகிறது. இது மக்களின் ஆணையை அவமதிப்பதாகும். ஜனநாயகம் வெல்லும் என நம்புகிறேன் என்று பதிவிட்டிருந்தார்.